நம்மளுடைய நெட்வொர்க்கை வந்து எப்படி இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம்னா ஆப்டிக்கல் பவர் ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு இந்த 2வது பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. மோடத்தை வந்து இந்த ஷூ ரேக்கு, டிவி கபோர்டு, ஃபால் சீலிங் இதெல்லாம் ஒளிச்சு வைக்காம, ஏன்னா ஒய்ஃபை ரவுட்டருங்கிறது ஒரு லைட் மாதிரி. ஒரு 40 வாட்ஸ் அல்லது ஒரு 25 வாட்ஸ் எல்இடி பல்பை வந்து ஒரு கபோர்டுக்குள்ள போட்டா வெளிச்சம் வருமா? வராது. தயவு செஞ்சு ஒரு 6 ஃபீட் இப்ப நிறைய பேர் நான் பார்க்கிறேன், டேபிள்ல டிவிக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிடுறாங்க ரவுட்டரை. ஒய்ஃபை நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இருக்காது. தயவு செய்து ஒரு 6 ஃபீட் எலிவேட்டடா பண்ணுங்க. ஒரு பேட்ச் கார்டுக்கு ஒரு அடாப்டர் மட்டும் போட்டா போதும். ஒரு ₹100 செலவு. ஆனா 100% கண்டிப்பா இத நீங்க செஞ்சீங்கன்னா, ஒரு கஸ்டமருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நல்ல பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2வது வந்து கொஞ்சம் எலிவேட்டடா இருக்கும்போது ஹீட் இருக்காது. நான் நான் போன வாரம் ஒரு மீட்டிங் பண்ணும்போது ஆப்பரேட்டர் என்ன சொன்னாங்கன்னா, "சார் ரொம்ப டெம்பரேச்சர் சூடா இருக்கு சார். எங்க வச்சிருக்கீங்கன்னா?" டிவி ரேக்குக்குள்ள வச்சிருக்காங்க. அப்ப அது சூடு வரதா ஹீட் அதிகமா இருக்கும். அதனால தயவு செஞ்சு மோடத்த வந்து ஒரு லைட் மாரி ஃபீல் பண்ணுங்க. இப்போ அதையும் 2வது பாயிண்ட் அதுதான். தயவு செஞ்சு வந்து 3வது பாயிண்ட் வந்து வீட்டோட சென்டர் பிளேஸ்ல வைங்க. ஏன்னா அப்பதான் அந்த லைட் வந்து எல்லா இடத்துக்கும் தெரியும் இல்லைங்களா? அதே மாதிரி தான். இந்த வைஃபையும் வந்து அப்பதான் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். அ இன்டர்நெட்ல திருப்பியும் ப்ராப்ளம் சொல்றேன். நம்மலாம் ஃபேஸ் பண்றது 90% ப்ராப்ளம் வைஃபை இஷ்யூ தான். இத ப்ராப்பரா செஞ்சுட்டீங்கனாலே ப்ராப்ளம் சால்வ்டு. ஷெட்யூல்டு ரீபூட் பார்த்துட்டோம். VLAN இல்லாமல் தயவு செய்து VLAN இல்லாமல் VLAN இல்லாம கஸ்டமருக்கு இன்டர்நெட் குடுக்காதீங்க. இல்ல சார் இவ்வளவு நாள் குடுத்துட்டு தான் இருக்கேன்னா, இனிமேல் கொஞ்சம் மாறிக்கோங்க. ஏன்னா கனெக்ஷன் இன்கிரீஸ் ஆகும்போது VLAN கண்டிப்பா தேவை. VLAN இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு செக்யூர்டா அது டெலிவரி ஆகும். இல்லன்னா லூப்பிங் எல்லாம் உங்களுக்கு இஷ்யூ வந்துட்டே தான் இருக்கும். சோ நான் அடிக்கடி சொல்றது OLTல 1ஆம் நம்பர் VLAN தயவு செஞ்சு பாஸ் பண்ணிடாதீங்க. இல்ல சார் எங்க ஐஎஸ்பி வந்து எனக்கு அக்சஸா தான் குடுக்குறாருன்னா, மேல ஒரு லேயர் 2 சுவிட்ச் நீங்க வாங்கி போட்டுக்கோங்க. இன்னைக்கெல்லாம் ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கெல்லாம் கிடைக்குது. வாங்கி போட்டு அது வழியா குடுத்தீங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது. ஸோ வைஃபை பத்தி நம்ம பார்த்துட்டோம். மோர் தென் 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு மெஷ் ரவுட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மெஷ் ரவுட்டர பத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா, தயவு செஞ்சு டெக்ஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அத பத்தி நம்ம நெறையா ஏன்னா மெஷ் ரவுட்டர்ங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அத ஒரு நாள் நம்ம பார்க்கலாம். அதே மாரி கமர்ஷியல் கனெக்ஷன்ஸ் பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் குடுக்குறீங்கன்னா, தயவு செஞ்சு மல்டி வேன் லோட் பேலன்ஸரோட குடுங்க. ஏன்னா ஒரு இன்டர்நெட் வந்து அவங்க கிட்ட பெரிய கம்பெனியா இருப்பாங்க. இன்டர்நெட் வரலன்னா உங்கள உங்கள டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இதே மல்டி வேன் இருந்துச்சுன்னா, அட்லீஸ்ட் இன்னொரு ஐஎஸ்பி அது ஓடிட்டு இருக்கும். அதே மாரி OLTக்கும் சரி, மோடத்துக்கும் சரி ப்ராப்பர் ஃபிர்ம்வேர் அப்டேட் பண்ணுங்க. அப்பதான் வந்து செக்யூரிட்டி த்ரெட்ஸ், பெர்ஃபார்மன்ஸ வந்து எவரி டைம் இன்கிரீஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே. அடுத்து முக்கியமான பாயிண்ட். நமக்கு எல்லாருக்குமே நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு மேல ஃபைபர் நெட்வொர்க் வச்சிருக்கிறோம். ஆனா ஒயர் எங்க போகுது? குளோசர் பாக்ஸ் எங்க இருக்குது? எங்க எந்த ஸ்ப்ளிட்டர் இருக்குங்கிறது நமக்கு தெரியுமா? எத்தன பேருக்கு தெரியும்? ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இது வந்து நம்மளுடைய அசெட். ஆனா நம்ம அசெட்ட வந்து எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லாம இருக்கிறோம். இன்னைக்கு வந்து நெறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு. Google எர்த் கூட இப்ப ஓப்பன் சோர்ஸ் தான் அது. நீங்க ஜஸ்ட் வந்து இதுல நீங்க போட்டு வச்சுக்கலாம். இந்தந்த இடத்துல இந்தந்த கேபிள் நம்மளோடது போகுது. 4 ஃபைபர் போகுது, 6 ஃபைபர் போகுது அப்படின்னு நீங்க போட்டு வச்சுக்கலாம். கேபிள் ஐடி அதுல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ப்ளிட்டர் பாக்ஸ் எங்க இருக்குது? ஜாயிண்ட் க்ளோசர் பாக்ஸ் எங்க இருக்கு? ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா, ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணி கனெக்ஷன் வேணும்னு கேட்டா, ஈஸியா நம்ம குடுத்துற முடியும். ஓகே ஒரு எத்தன மீட்டர் அவங்களுக்கு தேவைப்படுது? ஏன்னா Google எர்த்ல உங்களுக்கு தெரியும். எல்லா டீட்டெயிலும் வந்துருச்சு. இன்னைக்கு Google மேப் நம்ம எல்லாருமே யூஸ் பண்றோம். ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கவங்க. ஸோ அத வந்து நம்ம ஈஸியா டிப்ளாய் பண்ண முடியும். உங்களுடைய அசெட்ட வந்து தயவு செய்து இந்த மேப்ல டாக்குமெண்ட் பண்ணுங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமானதா இருக்கும். ஏன்னா 20 வருஷமா நம்ம செலவு பண்றோம். பட் ஃபைபர் எங்க இருக்குது? எங்க போகுது? எங்க வருது? எங்க கட்ட ஜஸ்ட் ஃபைபர் கட்டா ஒரு மார்க் ஒரு 2 மினிட்ஸ் ஒர்க். அத பண்ணி வச்சுட்டீங்கன்னா, எந்தெந்த ஃபைபர் எங்கெங்க போகுது? ஒரு சிலர் நண்பர்கள்லாம் நான் பார்க்கிறேன். ப்ளூ கலர் ஃபைபர வந்து ஆரஞ்சுல ஸ்ப்ளைஸ் பண்ணிக்கிறது, ஆரஞ்ச எடுத்து கிளாட்ல பண்ணிக்கிறது, நேச்சுரல்ல பண்றது இந்த மாரி கன்ஃப்யூஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா, அத டாக்குமெண்ட் பண்ணி வச்சா தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ OLT அப்படிங்கிறத வந்து தயவு செய்து அது ஒரு டிரான்ஸ்மிட்டர் இது மாரி பார்க்காதீங்க. இது ஒரு பெரிய ஒரு மைக்ரோ கம்ப்யூட்டர். அதுக்கு வந்து கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் குடுங்க. அட்லீஸ்ட் ஒரு ரூ. 500 ரூ. 600 இருக்கிற ப்ளோயர் வச்சு மாசம் ஒரு தடவையா தூசி கிளீன் பண்ணி விடுங்க. என்ன ப்ராப்ளம்னா, அதுல இருக்கிறது வந்து மல்டி லேயர் பிசிபி. இந்த டஸ்ட் போய் ஃபார்ம் ஆகி அந்த பிசிபிய வந்து அத அத வந்து கிரஷ் பண்ண ஆரம்பிக்குது. தட் இஸ் ஏன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் நீங்க ஒரு ரூ. 1,00,000
ரூ. 50,000 ரூ. 60,000 எக்யூப்மெண்ட் வாங்குறீங்க. இதை கிளீன் பண்ணி வைக்கும்போது இன்னும் நல்ல ஏஜிங் கிடைக்கும். அதுக்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். நான் நிறைய இடங்களுக்கு போகும்போது பார்க்குறேன், ஒரு நல்ல ஃபேன் கிடையாது. அதனால அதெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி பிஎஸ்என்எல் வெண்டார்ஸுக்கு, கஸ்டமருக்கு எந்த மோடத்துக்கு எந்த VLAN போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க. ஏன்னா அந்த டேட்டா வந்து இருந்தால் தான் நீங்கள் அடுத்தெல்லாம் மைக்ரேட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். தயவு செஞ்சு ஆன்லைன் யூபிஎஸ் முடிஞ்சவங்களுக்கு ஆன்லைன் யூபிஎஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ கூலிங் கொஞ்சம் ரூம் எல்லாம் கூலிங்காக வச்சுக்கோங்க. பேக்கப் எடுங்க. கொஞ்சம் டஸ்ட் என்வரான்மெண்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இவ்வளோ நேரம் டெக்னிக்கல் பேசிகிட்டே இருந்தோம். நான் பார்க்குற நண்பர்கள்ட்ட எல்லாம் கேட்குறது தான், 30 வருஷமா கேபிள் டிவியில் இருக்கிறோம், ஒரு 5-6 வருஷமா இன்டர்நெட்டில் இருக்கிறோம். மார்க்கெட்டிங் என்ன பண்ணியிருக்கிறீங்க, இல்லை மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், இல்லை விளம்பரம் என்ன பண்ணீங்க? யார்கிட்டையும் எதுவும் டேட்டா இல்லை, யாரும் பண்ணலை. கனெக்ஷன் அதுவாக வந்தால் தான் உண்டுங்கிற மாதிரி. பட் நம்மளோட காம்படேட்டர்ஸ் வந்து அந்த மாதிரி இல்லை. நிறைய ஒர்க் பண்றாங்க, நிறைய டோர் ஸ்டெப் மார்க்கெட்டிங் பண்றாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றாங்க. அதனால தயவு செய்து ஆபரேட்டர்கள் கொஞ்சம் மாறணும். மாற்றம் அட்லீஸ்ட் இந்த ஒரு நம்ம எல்லாம் சாப்பிட போனா, வெளியூருக்கு போனா ஹோட்டல் நியர்பின்னு கூகுள்ல சர்ச் பண்றோம்ல, அதே மாதிரி உங்க கஸ்டமர் இன்டர்நெட் நியர்பின்னு அடிச்சா உங்களோட பேர் வர்ற மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தமிழ் வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல நிறைய இருக்கு. ஜஸ்ட் உங்க மொபைல்ல போய் ஒரு 4-5 உங்க ஆபீஸை பத்தி போட்டோஸ் போட்டீங்கனாலே அதை ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். இது தமிழ் யூடியூப்ல போய் ஹவு டு ஆட் மை பிசினஸ் இன் கூகுள் லொகேஷன் போட்டீங்கனாலே அது சொல்லும். தாராளமா நீங்க ஆட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா அடுத்து உங்க ஏரியால யாரு சர்ச் பண்ணாலும் இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். நிறைய 95% ஆஃப் த கேபிள் ஆபரேட்டர் நம்ம ஆபரேட்டர் பண்றோம் இல்லைங்களா, பிசினஸ் பண்றோம் இல்லையா, யாரோட டேட்டாவும் அதுல இல்லை. ஒரு 5% தான் பண்ணி வச்சிருக்காங்க. நான் இந்த டேட்டா எடுத்துட்டு தான் நான் பேசுறேன். தயவு செஞ்சு இதை வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கூகுள் பண்றாங்க, பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். அட்லீஸ்ட் ஐஎஸ்பி கொடுக்குற ஆஃபர்ஸை வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமா வச்சுக்கோங்க. மூணாவதா வந்து இந்த மாதிரி நோ பார்க்கிங் போர்டு எல்லாம் பண்ணுங்க. வித் ஸ்ட்ரீட் நேம் எல்லாம் கூட ஒரு நண்பர் பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்துச்சு. அதாவது தெரு பேர் போட்டு, அவரோட கம்பெனி பேர் போட்டு, ஒவ்வொரு தெரு கார்னர்ல இருக்க இவி போஸ்ட்ல கட்டி வச்சிருந்தாரு, நல்லா இருந்துச்சு. அது மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிசினஸ் ஈஸியா கிடைக்கும். ஏன்னா அந்த ஏரியால வந்து இன்டர்நெட் லோக்கல்ல கொடுக்குறவங்க தெரியறது இல்லை நிறைய பேருக்கு, கஸ்டமருக்கு. ஸோ அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நாலாவதா டோர் ஸ்டெப் சர்வீஸ். டோர் ஸ்டெப் சர்வீஸ்ல என்னென்னலாம் முக்கியத்துவம் இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 8:15 ஆயிருச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்ததெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். அது மாதிரி இன்னொன்று வந்து கஸ்டமரோட டேட்டா எல்லாமே இப்போ செட்டாப் பாக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லா ஆபரேட்டர் கையிலையுமே இருக்கு. தயவு செஞ்சு ஒரு பிராட்காஸ்ட் குரூப் கிரியேட் பண்ணி அதில் ரெகுலரா வந்து அவங்களுக்கு மார்க்கெட்டிங் போஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணுங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அலாட். உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து ஒவ்வொருத்தரா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன்.